அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்கிறார்கள். இந்த செய்தி நம் அனைவருக்கும் தேவைப்படுகிறது என்று கருதுகிறேன். இந்தியாவின் 16வது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 2027 ஆண்டுகளில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1.4 பில்லியனுக்கும் அதிகமான மக்களை கணக்கிடும் இந்த மாபெரும் முயற்சி இந்திய வரலாற்றில் முதன்முறையாக முற்றிலும் டிஜிட்டல் முறையில் நடைபெறுகிறது. கணக்கெடுப்பு முறையும் கால அட்டவணையும் நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக பிரிக்கப்பட்டு நடத்தப்படுகிறது. முதல் கட்டம் வீடுகள் கணக்கெடுப்பு மற்றும் பட்டியலிடுதல். இந்த காலகட்டத்தில் தங்களை பற்றிய தகவல்களை குடிமக்களே செல்போன் செயலி மூலமாக தாங்களாகவே பதிவு செய்து கொள்ளும் செல்ஃப் எனுமரேஷன் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிப்ரவரி 1 மார்ச் 31 2027. இந்த கட்டத்தில் மக்களிடம் அவர்களின் மக்கள் தொகை, சமூக மற்றும் பொருளாதார விவரங்கள் சேகரிக்கப்படும். சிறப்பம்சங்கள்: சாதிவாரி கணக்கெடுப்பு 1931க்கு பிறகு சுமார் ஓர் நூற்றாண்டுக்கு பிறகு முதல் முறையாக சாதிவாரி விவரங்களும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேர்க்கப்படுகின்றன. 33 கேள்விகள். 100 கோடிக்கும் அதிகமான இந்தியர்களிடம் வீட்டின் வசதிகள், இணைய பயன்பாடு, கல்வி அறிவு, பொருளாதாரம் மற்றும் குடும்ப அமைப்பு குறித்து மொத்தம் 33 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. டிஜிட்டல் மையம் கணக்கெடுப்பு பணிகளை எளிதாக்கும் விதமாக கணினி மேம்பாட்டு மையம் பிரத்யேக டிஜிட்டல் தளங்களை உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் முறையில் நடைபெறும் இந்த கணக்கெடுப்பு குறித்து கூடுதல் தகவல்களை அறிய மற்றும் வழிகாட்டுதல்களை பெற இந்திய சென்சஸ் 2026 கோஸ் டிஜிட்டல் அதிகாரப்பூர்வ தளங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த புள்ளிவிவரங்கள் மற்றும் முந்தைய தரவுகளை இந்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இணையதளத்தில் பார்க்கலாம். அரசின் இந்திய தேசிய நுழைவாயிலின் india.gov.in கணக்கெடுப்பு பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் வழிகாட்டுதல் தொகுக்கப்பட்டுள்ளன. நன்றி. இந்த முக்கிய அறிவிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. Thank you for your listening.